செய்தியை பார்த்து வருகிறோம். மழை வெள்ள முன்னெச்சரிக்கை பணிகளில் ஆர்வம் காட்டாத அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. முதலமைச்சர் துணை முதலமைச்சர் சுழன்று பணியாற்ற கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது வருவாய் மற்றும் பேரிடர் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய KKSSR ராமச்சந்திரன் முன்னெச்சரிக்கை பணிகளில் சுணக்கம் காட்டுவதாக அண்மை தகவல் கிடைக்கப்பெறுகிறது. துறை அமைச்சர் எங்கே என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களோடு செய்தி அரங்கிலிருந்து எம்மோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். ராஜேஷ், வணக்கம். முதலமைச்சர் துணை முதலமைச்சர்னு தொடர்ந்து இந்த வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சதுலேருந்து இறங்கி அந்த கட்டுப்பாட்டு அறைக்கு போயிட்டு நேரில் ஆய்வு பார்க்கறதா இருக்கட்டும், மாவட்ட ஆட்சியர்களோடு அதிகாரிகளோடு பேசுறதா இருக்கட்டும், எல்லா பணிகளிலும் ஈடுபட்டு வந்த நிலையில KKSSR ராமச்சந்திரன் வருவாய் மற்றும் பேரிடர் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் எங்கே, துறை அமைச்சர் எங்கே அப்படின்ற கேள்வியும் எழுதிருக்கு. இதற்கு என்ன காரணம்? இந்த கேள்வி எழுவதற்கான என்ன காரணம்? அதற்கான பதில் என்ன பார்க்கப்படுகிறது? ஹாசினி, வணக்கம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கிறது. கடந்த 4 நாட்களாக சென்னை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள், நாகை, தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் என 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் மழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பாதிப்புகள் சம்பந்தமாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள், எந்தெந்த மாவட்டத்தில் என்ன பாதிப்பு என்பது குறித்தெல்லாம் தமிழக முதலமைச்சர், துணை முதலமைச்சர், மேயர்கள், பல்வேறு அமைச்சர்கள் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். தமிழக முதலமைச்சர் தீபாவளிக்கு முன்தினம், அதாவது 19ஆம் தேதியே சென்னையில் இருக்கக்கூடிய எழிலகத்தில் இருக்கக்கூடிய பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்திற்கு சென்று அங்கு அதிகாரிகள் என்னென்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், என்னென்ன அப்டேட்ஸ் எந்தெந்த மாவட்டங்களிலிருந்து வருகிறது, அங்கு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன, இன்னும் ஏதாவது இடத்தில் ஒரு சுணக்கம் இருக்கிறதா, அப்படி சுணக்கம் இருந்தால் அதுக்கு காரணம் என்ன என்பது குறித்தெல்லாம் அதிகாரிகளிடம் கேட்டறிந்து கொண்டால் ஒரு பெரிய திரை ஒன்று வைக்கப்பட்டு மாவட்ட வாரியாக புள்ளி விவரங்கள் கேட்டு பெறப்பட்டது. பாதிப்புகள் எல்லாம் அங்கு திரையிட்டு காட்டப்பட்டது. எனவே அப்படி முதலமைச்சர் செயல்படுகின்றார், துணை முதலமைச்சர் செயல்படுகின்றார், மற்ற அதிகாரிகள், அதாவது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையை சார்ந்த IAS அதிகாரிகள் முதற்கொண்டு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர் மட்டும் எங்கே என்று காணவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது. அதாவது தீபாவளிக்கு முன்தினம் 19ஆம் தேதி முதலமைச்சர் பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்திற்கு செல்லும் போது அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் சென்னையில் தான் இருந்தார் என்று சொல்கிறார்கள். சென்னையில் ஒரு பிரபல மால் ஒன்றில் இருக்கக்கூடிய திரையரங்கத்திற்கு அவர் சென்றார் என்றும் சொல்கிறார்கள். முதலமைச்சர் ஆய்வுக்கு செல்லும் போது வழக்கமாக அது எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையை சார்ந்த அமைச்சர்கள் உடன் செல்வது வழக்கம். அமைச்சர்கள் அதிகாரிகளிடம் அந்த தகவல்களை கேட்டு அறிந்து கொண்டு அவர்கள்தான் முதலமைச்சருக்கு அந்தந்த விஷயங்கள் இருக்கிறது, இதையெல்லாம் நாம் செய்திருக்கிறோம் என்று விளக்குவார்கள். ஆனால் இந்த துறை சார்ந்த அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர் இந்த விஷயத்தை முன்னெடுக்கவில்லை, தெரிவிக்கவில்லை. அவர் எங்கே சென்று விட்டார் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. 19ஆம் தேதி முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார், 20ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்டது, 21 மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் துறை சார்ந்த அமைச்சரை காணவில்லை. 21ஆம் தேதி மட்டும் ஒரு பெயரளவுக்கான ஒரு ஆய்வாக குற்றாலத்தில் இருக்கக்கூடிய மெயின் அருவிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அருவியில எவ்வளவு தண்ணீர் வருகிறது என்று, ஒரு அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஓடை போன்ற ஒரு பகுதிக்கு சென்று அந்த கால்வாயில எவ்வளவு தண்ணீர் வருகிறது என்று பார்த்திருக்கிறார். பிறகு தென்காசி மாவட்ட ஆட்சியருடன் ஒரு அரை மணி நேரம் ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். ஆனால் அவர் விரிவாக செய்ய வேண்டிய அந்த பணிகளை ஏன் செய்யவில்லை என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. இதற்கு முன்பு பேரிடர் காலங்களிலே 2021, 22 அது போன்ற காலகட்டங்களில் இதே அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பல மணி நேரம் அந்த எழிலகத்திலே அமர்ந்து பணிகளை துரிதப்படுத்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகள், பேரிடர் மேலாண்மை துறை சார்ந்த அதிகாரிகள் விரைவாக பணியாற்றுவார்கள் என்றாலும் கூட ஒரு அமைச்சர் அருகிலேயே உட்கார்ந்து இது போன்ற பேரிடர் காலங்களில் வேலை வாங்கும் போது அந்த பணிகள் இன்னும் துரிதமாக இருக்கும். சில முக்கிய முடிவுகளை அதிகாரிகளே எடுக்க முடியாது. அமைச்சர்கள் அருகில் இருக்கும்போது உடனுக்குடன் கேட்டு முடிவெடுத்து செயல்படுத்த முடியும். எனவே அப்படிப்பட்ட விஷயங்களை செய்வதற்காகத்தான் துறைகள் தனித்தனியாக பிரித்து கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த துறை சார்ந்த அமைச்சர் எங்கே சென்றார்? இது போன்ற பேரிடர் காலங்களில் அவர் ஏன் தன்னுடைய துறையை முழுமையாக கவனிக்கவில்லை என்ற ஒரு கேள்வி தற்போது எழுந்திருக்கின்றது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் RB உதயகுமார் இந்த துறையினுடைய அமைச்சராக இருந்தார். இது போன்ற பெருவெள்ளம், புயல் போன்றவை ஏற்படும் போதெல்லாம்
பேரிடர் கட்டுப்பாட்டு மையம் எழிலகத்திலே அமர்ந்து இரவு முழுவதும் அமர்ந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அறிவுரைகள் வழங்கிய அந்த விஷயங்கள்லாம் இருக்கிறது. இந்த அமைச்சர் KKSSR அவர்களே அவ்வாறு செயல்பட்டிருக்கும் போது இப்போது சமீப காலமாகவே அவரை ஆர்வம் கொண்டு பார்க்க முடியவில்லை இந்த துறையில் என்று சொல்கிறார்கள். அதற்கான காரணம் என்ன என்று நாம் விசாரிக்கும் போது இது அரசியல் ரீதியாக சில முடிச்சுக்களை இடுகின்றார்கள். அவருக்கு வயது அதிகமாக ஆகிவிட்டது, அதன் காரணமாக அடிக்கடி உடல்நலக் குறைவு ஏற்படுகிறது, இதன் காரணமாக அவர் பல பணிகளிலே ஆர்வம் காட்டுவதில்லை, சுணக்கம் காட்டுகிறார் என்ற ஒரு விஷயத்தை ஒரு தகவலாக சொல்கிறார்கள். அதே போல அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு சீட்டு கிடைக்காது என்று அவர் காதுபடவே பேசுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது. எனவே தனக்கு அடுத்த முறை சீட்டு கிடைக்காது என்பதனாலும் தலைமை தன் மீது ஒரு ஆர்வம் காட்டாத காரணத்தினாலும் அவர் இந்த துறையின் மீது ஆர்வம் காட்டுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. ஏற்கனவே அவர் மீது மனு கொடுக்க வந்தவரை சரியாக அவர் உபசரிக்கவில்லை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருந்து வந்தது. எப்படி முன்னாள் அமைச்சர் பொன்முடி ஓரம் கட்டப்பட்டாரோ அதே போல இந்த முறை சில மூத்த அமைச்சர்கள் ஓரம் கட்டப்பட இருக்கிறார்கள். அந்த வரிசையிலே KKSSRம் இருக்கிறார் என்ற ஒரு விவரமும் திமுகவின் மூலமாக சில விஷயங்கள் தெரிய வருகிறது, தகவலாக தெரிகின்றது. எனவே இது போன்ற விஷயங்களின் காரணமாக அவர் ஆர்வம் காட்டாத சூழல் இருப்பதாக தெரிகின்றது. தொடர்ந்து இது போன்ற பேரிடர் மேலாண்மை துறை சார்ந்தவர்கள், வருவாய்த்துறையை சார்ந்தவர்கள் டெல்டா மாவட்டங்களில் நெற்பயிர் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் பொருட்கள், விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதிகளுக்கு சென்று எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று அரசுக்கு புள்ளி விவரங்களை கொடுக்க வேண்டிய துறையே வருவாய்த்துறை தான். வருவாய்த்துறை அதிகாரிகள் தான் ஃபீல்டு ஒர்க் செல்வார்கள். எனவே அந்த துறை சார்ந்த அமைச்சர் நாகை மாவட்டத்துக்கோ புதுக்கோட்டை, திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட ஏதாவது ஒரு மாவட்டத்திற்கு நேரடியாக சென்று அங்கு நெற்பயிர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, விவசாயிகளுடைய பாதிப்பு என்ன என்பது குறித்தெல்லாம் அவர் ஏன் பார்க்கவில்லை? அவர்தானே வருவாய்த்துறையினுடைய அமைச்சராக இருக்கிறார். அந்த கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் செல்லும் போது மேலே இருக்கக்கூடிய அமைச்சர் ஏன் செல்லவில்லை என்ற ஒரு சந்தேகம் எழுகிறது. இது குறித்து அமைச்சர் தரப்பு விளக்கம் என்ன என்று கேட்பதற்காக அவரது உதவியாளருக்கு நம்முடைய அலுவலகத்திலிருந்து தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்ட போது அவர்கள் அதனை எடுக்கவில்லை. அவர்கள் தரப்பு விளக்கம் கொடுத்தால் அதனையும் ஒளிபரப்பு செய்ய நியூஸ் தமிழ் தயாராக இருக்கிறது. நேரலையில் இணைந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.